சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அருள் வேண்டி சிவாய நம ஆன்மீக மகளிர் குழு தோழிகள் மற்றும் உறவுகள், எங்கெங்கோ இருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள், திருவாசக செல்வர்கள் என எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நேற்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னு கேட்டால், நான் எப்பொழுதுமே திருவாசகம் படிக்க போனேன்னா அந்த நாள் சிவப்பொழுதாக தவப்பொழுதாக கழியும் அப்படிங்கிற ஒரு நினைவோடு அங்கு போய் இறைவனை நினைத்து திருவாசகம் படிச்சுட்டு வர்றது தான் எனக்கு பழக்கம். நேற்று பட்டுக்கோட்டை சிவத்தொண்டர் சபையினால் 101 திருவாசக முற்றோதல் செஞ்சுருந்தாங்க. அந்த 101 திருவாசக முற்றோதலை கொண்டாடும் விதமாகவும் அவர்கள் ஆரம்பித்த அந்த சிவத்தொண்டர் சபையின் ஆண்டு விழாவாகவும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சாங்க. அதில் சிவாக்கிர தேசிகர் அப்படிங்கிறவங்க உரையாற்றினாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதே பெரிய பெரிய புண்ணியம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு 3.5 வருடங்களாக சிவத்தொண்டர் சபையில் திருவாசக பயிற்சி ஆசிரியராக எனக்கு பணி கொடுத்தாங்க. அது திருவாசகத்துக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இறைவன் தான். மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் தன்னுடைய திருக்கரங்களால் எழுதியதல்லவா திருவாசகம். இந்த திருவாசகத்திற்கு ஒரு ஆசிரியர் வேண்டுமா? இந்த திருவாசகத்தை படித்து எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள்தான். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்துக்கு எனக்கு ஆசிரியராக பணியும் அமர்த்தி இந்த நிகழ்ச்சியில் திருவாசக இசைக்குயில் அப்படிங்கிற ஒரு விருதினையும் எனக்கு தந்தாங்க. அதற்கு சிவத்தொண்டர் சபைக்கு என்னுடைய நன்றிகளை சிரம் தாழ்ந்து 2 கரம் கூப்பி சிவத்தொண்டர் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிவத்தொண்டர் சபை அப்படிங்கிறது எப்படி ஆரம்பித்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பூஜை பார்ப்பதற்காக பட்டுக்கோட்டைக்கு போனேன். அப்படி போகும் பொழுது அந்த பூஜை நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனவர்கள் முழுக்க திரும்பிட்டாங்க. அப்படி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அங்கே தான் போக முடியலை, இந்த கோட்டை சிவன் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை சிவபெருமானை சாமி கும்பிட்றதுக்காக நான் போனேன். போகும் பொழுது அங்கே அந்த சிவபெருமானுடைய காட்சியானது ஒரு பெரிய ஒரு கண்கொள்ளா காட்சியாக அந்த அர்ச்சகர் அதனை ஜோடனை பண்ணி வச்சுருந்தார். அதை பார்த்த உடனே எனக்கு கண்களில் நீர் மழ்கிச்சு. 2 தேவாரங்கள் திருவாசகங்கள் எனக்கு தெரிந்த பாடல்களை பாடி நான் வழிபட்டுட்டு திரும்பும் பொழுது ஒரு குரூப்பாக நிறைய பேர் வந்தாங்க. அந்த இடத்துல உட்காந்து சுவாமி ஃபோட்டோலாம் வச்சு உட்காந்து திருவாசக முற்றோதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளரே சொல்லிக்கிட்டு அவங்க திருவாசக முற்றோதல் பண்ணாங்க. அப்படி அவங்க முற்றோதல் பண்ணும்பொழுது சரி நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நான் உட்காரும் பொழுது அவர்கள் அந்த சிவபுராணத்தை எப்படி படித்தார்களோ அதே மாதிரியே எல்லா பதிகங்களையும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி என்ன இப்படி படிக்கிறாங்களே அப்படின்னு நான் மனசுக்குள்ளரே நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பதிகங்கள் கொடுத்தா நம்ம பாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் யதார்த்தமாக ஒரு 18வது பதிகம் குயில் பத்து அப்படின்னு நினைக்கிறேன். குயில் பத்தை நான் பாடவா அப்படின்னு கேட்டேன். சரி நீங்கள் பாடுங்கம்மா அப்படின்னாங்க. அப்படி அவர்கள் வாய்ப்பு எனக்கு தரும் பொழுது நான் அதை பாடலாக பாடி காண்பித்தேன். வீரம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதளம் 7 கப்பால் அப்படின்னு ஒரு
ராகத்தோடு நான் பாடும் பொழுது எல்லாருக்குமே கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. என்னம்மா பாடலாக பாடுறீங்களே, எல்லா பதிகங்களையும் நீங்கள் பாடலாக பாடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு மற்ற பதிகங்கள் ஒரு 10 பதிகங்களுக்கு தொடர்ந்து நான் பாடலாகவே பாடும் பொழுது அவர்கள் பின்னால் எனக்கு கோரஸ் கொடுத்தாங்க. அப்படி அவர்கள் நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரும் பொழுது என்னை பற்றிய விவரங்கள்லாம் கேட்டுட்டு, நீங்கள் இனிமேல் திருவாசக முற்றோதல் செய்யும் பொழுது நீங்கள் வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அட்ரஸை வாங்கிக்கிட்டு எனக்கு மாதம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி அவர்கள் ஃபோன் பண்ணுறத ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் பட்டுக்கோட்டையை சுற்றியுள்ள எல்லா இடத்துலையும் அவர்கள் திருவாசகம் முற்றோதல் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா சிதிலமடைந்த கோயில்களில் வந்து முற்றோதல் பண்ணுறத ஒரு பெரிய பணியாக முதல் பணியாக அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவர்கள் போய் திருவாசக முற்றோதல் பண்ணாலும் அந்த கோயில் வந்து ஒரு வருடத்தில் அதில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால் அந்த பணிகள் செய்யும் பொழுது இதில் நம்மளுடைய சிறிய பணியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் கலந்துக்குவேன். இப்படி ஒரு 5-6 மாதம் போகும் பொழுது அவர்கள் வந்து இதை வந்து பயிற்சி வகுப்பாக நீ ஆன்லைனில் எங்களுக்கு சொல்லித்தா, எல்லாருமே புதிய மாணவர்கள், யாருக்கும் அவ்வளோ தூரம் படிக்க தெரியலே தவிர பாட தெரியலை, கொஞ்சம் எங்களுக்கு ராகம் சொல்லித்தா அப்படின்னு சொன்னாங்க. நான் முறைப்படி பண்ணோடலாம் பாட மாட்டேன், எனக்கு தெரிந்த ராகங்களில் நான் பாடுவேன். அப்படி சரின்னு சொன்னோன்னையும் அந்த மாதிரி அப்புறம் ஆன்லைனில் இப்பொழுது நான் வந்து திருவாசக ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை, ஒரு பணியை எனக்கு வந்து சிவத்தொண்டர் சபை கொடுத்துச்சு. அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை திருவாசகத்திற்கு ஆசிரியர் அப்படின்னாக்க அது எவ்வளோ பெரிய பணி. இறைவன் எழுதிய ஒரு நூலுக்கு, திருவாசகத்துக்கு நான் ஆசிரியரா? செம்மை நலம் அறியாத சிதறரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தன் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்தார் அல்லவா? என்னையும் ஒரு பொருளாக நினைத்து எம்பிரான், எத்தனையோ பேர் திருவாசகம் படிக்கிறவங்கெல்லாம் இருக்கும் பொழுது என்னை ஒரு பொருட்டாக நினைத்து இறைவன் வந்து என்னை வந்து அமர்த்தியிருக்கிறாரே அப்படின்னு நினச்சி அதை நான் சந்தோஷமாக அந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன். தெரியாதவர்கள் சில பேர் வந்து என்னிட்ட கேட்பாங்க, நீங்கள் திருவாசக ஆசிரியராக நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களே, இதுக்கு நீங்கள் மாதம் எவ்வளோ பணம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதற்கு பணமாக கொடுக்கணும், சிவபெருமானுக்கு நம்ம எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் அது பத்தாது அல்லவா? அவ்வளோ பெரிய பொறுப்பு. இதை வந்து நான் ரொம்ப ஒரு ஆனந்தமாக மகிழ்வோடு நிறைவோடு இந்த பணியை செஞ்சேன். சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காலங்களில் கூட வகுப்புகளை வந்து அவர்கள் தள்ளி வச்சுருவாங்க, அடுத்த வாரம் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு. என்னை வந்து ஒரு வாரம் நான் வந்து கிளாஸ் எடுக்க முடியலை அப்படின்னாலும் அன்போடு பரிவோடு என்ன ஏன் கிளாஸுக்கு வரல, எதனால் உனக்கு கிளாஸ் எடுக்க முடியலை அப்படின்னு என்னை ஒரு மகள் ஸ்தானத்தில் என்னை வந்து கேட்டு என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டுவாங்க சிவத்தொண்டர் சபையினர் எல்லாருமே. முதலாக ஒரு சபை அப்படின்னு உருவானது அப்படின்னு சொன்னோம்னாலே அது சிவத்தொண்டர் சபை தான். அதுக்கப்புறம் தான் நிறைய சிவனடியார் திருக்கூட்டங்கள் அப்படி இப்படின்னு குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு நிறைய பரவுனது. அந்த மாதிரி அந்த பணிக்கு நிறைய இடையூறுகள் எனக்கு குடும்பத்திலேருந்தும் சரி உறவுகள்லேருந்தும் சரி நிறைய இடையூறுகள் ஏற்பட்டுச்சு. திருவாசக முற்றோதலுக்கு போனால் இதான் இவளுக்கு வேலை, வேறு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. நிறைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த திருவாசக முற்றோதலுக்கு போகிறத அப்படிங்கிறத என்னால் நிறுத்தவே முடியலை. அந்த ஒரு அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. என்னுடைய இன்பங்கள் துன்பங்கள் அப்படின்னா சில பேர் தந்தை தாய் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் அப்படின்னு பரிமாறிக்குவாங்க. நான் வந்து என்னுடைய மனச்சோர்வுகளையும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, நான் வந்து திருவாசகத்தின் கையை தான் பிடிச்சேனே தவிர இறைவனுடைய கையை பிடிச்சனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இறைவன்கிட்ட கூட நான் போய் சொல்ல மாட்டேன்.
இந்த திருவாசகத்தை எடுத்து மன சோர்வாக இருக்கிற நேரத்தில் படிச்சிருவேன். அதே மாதிரி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாக்கா அந்த வேலை பார்க்கையில் கூட அந்த திருவாசகத்தில் ஒரு பாடலை பாடிக்கிட்டே நான் என்னுடைய சந்தோஷத்தை வந்து நான் அனுபவிச்சுக்குவேன். அப்படி ஒரு திருவாசக பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம். இருந்தாலும் அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் இந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இந்த சிவத்தொண்டர் சபையில் நீ ஆசிரியராக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கைலை அறக்கட்டளையிலையும் ஆசிரியர் பணியை கொடுத்தாங்க. அதையும் நான் இதுவரைக்கும் நிறைவோடு ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தது மாதிரி, இறைவனுடைய அருள் கிடைச்சது மாதிரி எனக்கு இந்த மிகப்பெரிய திருவாசக சிவத்தொண்டர் சபையால் வழங்கப்பட்ட திருவாசக இசைக்குயில், நான் இசைக்குயிலா என்னங்கிறது எனக்கே தெரியலை. என்னை விட அதிகமாக ரொம்ப அழகாக அருமையாக குயில் போல கூவி பாடுறவங்களாக இருக்காங்க. இருந்தாலும் என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து என்னுடைய பணியை வந்து அவர்கள் பாராட்டி இந்த திருவாசக இசைக்குயில் அப்படிங்கிற ஒரு பெரிய விருது, ஒரு பத்மபூஷன் விருது பெற்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். குழந்தைகளாக இருக்கும் பொழுது, மற்ற எல்லா கோயில்களுக்கும் போகும் பொழுது வாய் வழியாக என்னை நிறைய பாராட்டியிருக்காங்க. எங்கள் ஊரில் எங்கள் கோயிலில், அதுவும் எங்கள் ஊர் ஆட்களால் நம்ம ஒரு பாராட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு ஒன்று பேசும்பொழுது இறுதியாக எங்கள் ஊர் உறுப்பினர்கள், எங்கள் ஊர் ஆட்களே சேர்ந்து மேடையில் இன்றிலிருந்து தங்கமணிக்கு வந்து திருவாசகமணி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய விருது பெற்றது மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வந்து வாய் வழியாக வந்தது. இப்போ இது எழுத்து வடிவமாக, ஒரு விருது வடிவமாக, ஒரு சீல்டு வடிவமாக எனக்கு கிடச்சிருக்கும் பொழுது, அதுவும் சிவத்தொண்டர் சபையினால் கிடச்சிருக்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் இந்த பரிசை வந்து வாங்கிக்கிட்டு கீழே இறங்கும் பொழுது ஜெயவேல் ஐயா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நாகேஸ்வரி அம்மான்னு. அவங்க இந்த சிவத்தொண்டர் சபையில் முதல்லேருந்து பயணிக்கிறவங்க. நான் எப்பொழுது அந்த சிவத்தொண்டர் சபைக்கு போனேன்னா அப்பையிலேருந்து அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்து திருவாசக இசைக்குயில் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்கம்மா, விருதை கொடுத்துருக்காங்கம்மா. இதை வந்து விருது வாங்குறதும் சரி, விருது கொடுக்கறதும் சரி, அது யாரால் கொடுக்கப்படுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விருதை யார் வாங்குறாங்கிறது ரொம்ப முக்கியமா. இதில் வந்து ரெண்டுமே இன்றைக்கி முக்கியமான இடம் பெற்றிருக்கு. வாங்கியிருக்கிறதும் ஒரு பெரிய இசைக்குயில் தான், கொடுத்துருக்கிறது சிவத்தொண்டர் சபை. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் சொல்லும் பொழுது என்னுடைய கண்கள் ரொம்ப கலங்கிடுச்சு. திருப்பி மறுபடியும் இந்த சீல்டை கொண்டு போய் ஸ்ரீமத் சிவாக்ர தேசிகர் அவர்கள் வந்து உரையாற்றினாங்க. அவங்க திருக்கரங்களில் கொடுத்து, ஐயா சிவத்தொண்டர் சபையிலேருந்து இதை நான் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் உங்கள் திருக்கரங்களால் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐயா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிண்டா அவர் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திருவாசக இசைக்குயிலில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணி கழுத்தில் மாலை போட்டு இதை கொடுத்து, என் கையில் பழங்கள் இதெல்லாம் எடுத்து கொடுத்து, பூவெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு, இறை பணிகளுக்கு, ஆன்மீக பணிகளுக்கு என்னை அர்ப்பணிக்கணும்னு ரொம்ப நாளாக நான் அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதில் நினச்சிட்டேன். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக கொஞ்சம் விலகி தான் இருக்கிறேன். இருந்தாலும் இறைவன் வந்து எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் பிள்ளைக்கும் சரி நல்லொருள் புரியணும். என்னுடைய பணிகள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னா இறைவன் நிச்சயமாக என்னுடைய எண்ணங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும்
நன்றி கூறி இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னா நிறைய பகிர்ந்துக்கணும்னு ஆசை இருக்குது. இருந்தாலும் என் மனத்தில் உள்ளதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிவாய நம. நீங்களும் உங்களுடைய ஆன்மீக பணிகளை ஆற்றுங்கள். இது போன்ற விருதுகளை வாங்குங்கள். இந்த மாதிரி சீல்டு கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமாக இதை ஒரு ரொம்பலாம் இல்லை, விலையெல்லாம் இல்லை. இதை யாருனாலும் யாருக்குனாலும் கொடுக்கலாம். அதை கஷ்டப்பட்டு வாங்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இப்போ இதே மாதிரி நான் ஒன்று வாங்கி திருவாசகம் சும்மா சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு கூட திருவாசக இசைக்குயில் அப்படின்னு நான் கொடுத்துர்லாம். ஆனால் கொடுக்குறவங்களுக்கும் அது நிறைவு இருக்காது, வாங்குறவங்களுக்கு நிறைவு இருக்காது. கஷ்டப்பட்டு அந்த பணிக்கான விருதை வாங்கும் பொழுது மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பணிகள் நம்ம நிறைய ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோன்றும். இறைவனுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய அருளாலே அவன் தாழ் வணங்கலாம், எந்த பணிகளையும் செய்யலாம். இறை அருள் மட்டும்தான் வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு, இவ்வுலக வாழ்க்கைக்கு பொன்னும் பொருளும் தேவை. அவ்வுலக வாழ்க்கைக்கு இந்த இறைப்பணிகள் தான் செய்யணும். நிச்சயமாக எல்லாரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம, தங்கமணி திருப்பதி, நெய்வேலி. சிவாய நம. ஒரு 15 நிமிஷம் அண்ணன் எல்லோரும்